இன்றைக்கி டே 5 ஆஃப் கந்த சஷ்டி விரதம். இன்றைக்கி என்னோடய விரதத்தை நான் நல்லபடியாக தொடங்கிட்டேன். இந்த ஷட்கோண கோலத்தில் அந்த 5 விளக்கு பார்க்கும்போது இன்னும் ஒரு நாள் அது ஃபில்லாக போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது, அது இல்லாமல் நிறைவாகவும் இருக்குது. முருகர் என் வாழ்க்கையில் எவ்வளவோ மிராக்கல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் எனக்கு எந்த அளவுக்கு சோதனை கொடுக்க முடியுமோ அதையும் அவர் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் என்ன ஆனாலும் ஒரே ஒரு ஹோப் அவர் மட்டும்தான், வேறு எங்கேயுமே மனசு போகாது. என்னதான் கோவத்தில் நான் சொன்னது நீ நடத்தி கொடுக்கல, அதனால நான் சாமி கும்பிட மாட்டேன், இனிமேல் உன்னை கும்பிடவே மாட்டேன், இனிமேல் உன்னை துதிக்கவே மாட்டேன்னு என்ன தான் சொன்னாலும் அன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே வாயில் முருகா முருகான்னு அத்தனை வாட்டி வந்துடும். அது எப்படின்னு எனக்கும் புரியல. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்க முருகன் சிலைக்கு சும்மா நான் தண்ணி கொடுத்து பார்க்கலாமேன்ட்டு நாங்கள் வச்சுருப்போம்ல பிரசாதத்துக்கு, அது சும்மா தெளிக்கும் போது கொடுத்து பார்ப்போமேன்ட்டு சும்மா தானே கொடுத்து பார்த்தேன். இன்டென்ஷனலாக குடிக்குவாங்க அது எதுவும் நினச்சிலாம் கொடுக்கல. பட் ஆனால் அது எனக்கு வச்ச உடனே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உள்ளே போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் தண்ணி வெளியில் வந்தது. அது எப்படின்னா தண்ணி உள்ளே போகுது, குடிக்கிறாரு, பட் ஆனால் அது கீழே வந்துடுது திரும்ப ஓரளவுக்கு. ஆனால் உள்ளேயும் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் அது எதுவும் சாய்க்கலாம் கிடையாது, ஜஸ்ட்டு வச்சேன், உள்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி இழுக்குது. அதுவும் இல்லாமல் என்னோடய கந்தசஷ்டி விரதம் நான் ஆரம்பித்ததுலேருந்து என்னால் கோயிலுக்கு போக முடியல. எங்கள் ஊரில் ஒரு கந்தசுவாமி கோவில் இருக்கும். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஒவ்வொரு நாள் விரதமுமே அங்கே போயிட்டு ஆரம்பித்தேன். அங்கே போயிட்டு முழுசாக முருகனை பார்த்து அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே தான் இருக்கும். பட் இந்த வாட்டி அந்த கோவிலே மூடிட்டாங்க. எங்கள் ஊரில் வேறு எதுவும் கோவிலும் கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கும் ஸ்கூல் டேஸ்லேயே போகிறதுனால அவ்வளோவா என்னால் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் பூஜை பண்ணி டைம் சரியாக போயிடுது. வேறு எங்கேயும் வெளியில் கோவிலுக்கு போகிறதுக்கும் வழி கிடையாது. அது இல்லாமல் டியூஸ்டே எனக்கு இன்டெகிரேட்டட் டெஸ்ட்டு நீட் இருக்குது. ஸோ அதுக்கு வேறு நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை இன்னும். இன்றைக்கி நான் கோவிலுக்கு போயிட்டேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு அதுலேயே போயிடும். நாளைக்கு சூரசம்ஹாரம், அதுக்கு நான் படையல் பண்ணுறது, அப்புறம் கோவிலுக்கு போகிறது, வீடை க்ளீன் பண்ணுறதுன்னு இதிலே போயிடும். பட் என்ன தான் டெஸ்ட்டுக்கு படிக்க டைம் இல்லைனாலும் வருஷத்துக்கு ஒரு நாள் முருகனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லையே.